வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேற்றைக்கு 108 தொகுதிகளில் ஜெயிச்ச தாவேகா தாவேகா விஜய் தலைமையிலான அந்த கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கணும், அப்படி அழைக்காதது இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய பதிவில் போட்டிருக்காரு. அதாவது டிவிகே ஹாஸ் won 18 seats, not inviting him to form government would amount to அதாவது தமிழக வாக்காளர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி, அவருக்கு நீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலன்னா அப்படின்னு சொல்லி விஜய்க்கு கமல் ஆதரவு. விஜயின் தாவேக 108 இடங்களில் வென்றுள்ளது. அவரை ஆட்சியமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் எம்பி அறிக்கை அப்படின்னு சொல்லி எல்லா இதுலேயும் செய்திகள் வந்தது. ஸோ அது ஒரு நியாயமான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் மேண்டேட் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. மற்ற கட்சிகள் திமுகவுக்கு 57 சீட்டு தான், ஏடிஎம்கேக்கு 49 சீட்டு தான், இவ்வளவு தான் வந்திருக்கு. விஜய்க்கு தான் 108 சீட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு 5 காங்கிரஸோட 113. அதாவது 118ங்கிறது மேஜிக் நம்பர். அந்த 118க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது விஜய் தான். அவர் 2 தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு. ஒரு தொகுதியை மைனஸ் பண்ணா கூட 107 + 5 112, அப்போ 233ங்கிறப்ப 117 வந்தாலே மெஜாரிட்டி வந்துடும். 233 டிவைடட் பை 2 + 1. ஸோ அப்போ அவர் தான் கிட்டக்க இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இது நல்ல சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் எல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மினிஸ்டரும் கிடைக்கும். இப்போ திமுக கூட்டணியில் தேமுதிகக்கு தான் 10 சீட்டு கொடுத்தாங்க. அந்த 10 சீட்டை கூட முதல்ல சொல்லாமல் கடைசியில் சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுக்கெல்லாம் சீட்டை குறைச்சாங்க. 5 சீட்டை குறைச்சாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 கொடுத்தாங்க, 2 கம்யூனிஸ்டுக்கு சீட்டை குறைச்சாங்க அதுக்கு முந்தின தேர்தலை விட. அப்படி இருக்கும்பொழுது அவங்க விஜயை ஆதரிக்கிறதுல தவறு இல்லை. ஸோ அப்படி பார்க்கலாம். அப்படி அது ஒரு பார்வை. இப்போ இன்னொரு நிலைமை என்ன வந்திருக்குன்னா, கமல்ஹாசன் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக கமல் என்ன சொன்னார், ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் அவரை பாராட்டுறேன். என் சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், பொறுப்பான எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று அறிவித்திருக்கிறார். அவரது அரசியல் முதிர்ச்சியை நான் மதிக்கிறேன்னு கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. இந்த இடம் இதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ என்ன நடக்குதுன்னா, ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு நிச்சயமாக இப்போ நடக்க போகுது. ரஜினிகாந்த் போய் ஸ்டாலினை சந்திக்கிறாரு. ரஜினிகாந்த் நரேந்திர மோடி அமித்ஷா அவர்களுடைய தூதுவராக தான் போனார். விஜய் ஆட்சி அமைக்க விடக்கூடாது, நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைங்க அப்படின்னு மத்திய அரசுடைய ஆதரவோடு, மத்திய அரசோட ஆசையோட ரஜினிகாந்த் போய் சொன்னார். ஸோ ஸ்டாலின் அவரே தோத்தது அவருக்கு ஒரு கோபம். ரெண்டாவது காங்கிரஸ் முதுகுல குத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க திமுக விஜய் கிட்ட போனது. அதான் மெயினா மத்திய அரசாங்கத்துக்கு என்ன கோவம்னா, காங்கிரஸுக்கு விஜய் புத்துயிர் கொடுக்குறாரு, அதை நம்ம விடக்கூடாது. தமிழ்நாட்டில் 67க்கு அப்புறம் காங்கிரஸ் எந்த அமைச்சரவையிலையும் இருந்ததில்லை, அவங்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்குறாரு, அதை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கவர்னர் மத்திய அரசு சொல்கிறதானே கேட்பார். கவர்னரை வச்சு கேம் விளையாடுறாங்க. கவர்னர் 118 ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நீ பதவி ஏற்றுக்கலாங்கிறாரு. ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் சட்டமன்றம். அதுதான் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. எஸ்ஆர் பொம்மை கேஸில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறது ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ், அசம்பிளியில் தான் ப்ரூவ் பண்ணணும், கவர்னர் மாளிகையில் இல்லை. மக்கள் பவன், அது ராஜ்பவன் இப்போ லோக் பவன் மாற்றிருக்காங்க. லோக் பவன் மக்கள் பவனத்தில் இல்லைன்னு சொல்லி கமல் சொல்லியிருக்காரு. பட் இப்போ ஏடிஎம்கே ப்ளஸ் டிஎம்கே 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. நிச்சயமாக திருமாவளவனோ கம்யூனிஸ்டுகளோ போகிறதில்ல விஜய்க்கு ஆதரவாக. பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக போகிறாரு. அவரை வெளியிலேருந்து திமுக ஆதரிக்க போகிறாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் அது அந்த ஃபார்மேஷன் இன்னும் வரல. KN நேரு கேட்டால் முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு, அதிமுகவும் திமுகவும் அண்ணன் தம்பிங்கிறாரு. TKS இளங்கோவன் அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் தலைவர் கேள்வி கேட்குறாங்க, திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையான்னு கேட்குறாங்க. TKS இளங்கோவன் சொல்கிறாரு, எங்கள் தலைவர் MK ஸ்டாலின் அதனை மறுத்திருக்கிறார், அவர் முடிவெடுப்பார். அப்படி ஒரு முடிவெடுத்தால் அதனை திமுக ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லைங்கிறாரு.
ஸோ அப்போ எடுக்க போகிறோங்கிறதுக்கு ஒரு டீசர் மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து மக்கள் விரோதமான ஒரு முடிவு. மேண்டேட் வந்து டிவிகேக்கு தான் இருக்குது. அதை எதிர்த்து இவங்க 2 பேரும் பண்ணாங்கன்னா இந்த 2 கட்சியும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் அடுத்து வர தேர்தலில். ஏன்னா இந்த 2 கட்சியுமே எதிரெதிராக, அதாவது திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய ஒற்றை கொள்கைன்னே சொல்லலாம். எம்ஜிஆர் ஏடிஎம்கே ஆரம்பித்ததே திமுகவை எதிர்த்து தான். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா காலத்துலலாம் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு 2 பேரும் எதிரியாக இருந்தாங்க, சட்டசபையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. அதெல்லாம் மறந்துட்டு எடப்பாடி போனார்னா ஒட்டுமொத்தமாக இருக்கிற அந்த கட்சி இன்னும் காலியாகும். திமுக கூட தப்பிச்சுக்கும், ஏடிஎம்கே சுத்தமாக காலியாயிடும். கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட். ஸோ இந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்க போகிற ப்ராஜெக்ட். ஏன்னா சம்பளமே வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் 220 கோடி அவருடைய சம்பளம். ரஜினிகாந்த் அவர்களுடைய சம்பளம் 180லேருந்து 200 கோடின்னு சொல்கிறாங்க. நெல்சனுடைய சம்பளம் 70 கோடி. சம்பளமே கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே, அந்த ரேஞ்சுக்கு மேலே வருது. அதை தவிர இப்போ ப்ரொடக்ஷன் செலவு அப்படிங்கிறப்ப அது ஒரு மிகப்பெரிய செலவு இருக்கும். பெரிய கேமராமேன், பெரிய மியூசிக் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரீயூனியன் காலகட்டம். அதாவது இந்த ரீயூனியன் அப்படிங்கிறது வந்து இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ரீயூனியன் பார்த்தோம்னா யாரெல்லாம் ரீயூனியன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் 2 பேரும் வந்து மாபெரும் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய கதாநாயகர்கள். கமல்ஹாசனை பொறுத்தவரை அவர் தமிழ் சினிமாவில் மட்டுமில்லை, அவர் வந்து ஒரு பேன் இண்டியன் ஸ்டார். ரஜினிகாந்தும் பல மொழிகளில் நடிச்சிருக்காரு. பட் கமல்ஹாசன் அளவுக்கு எல்லா மொழியிலையும் கதாநாயகனாக நடிக்கலை. ஸோ தமிழ் சினிமா பொறுத்தவரை ரஜினி பெரிய நடிகர் தான். ஸோ இப்போ இந்த ரீயூனியன் காலகட்டத்தில் என்னென்னலாம் ரீயூனியன், ஒரு மெகா ரீயூனியன் பார்த்தோம்னா பிரியதர்ஷனும் மோகன்லாலும் ரீயூனியன் பண்ண போகிறாங்க. அந்த படம் பிரியதர்ஷன் 100, அந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கல. மரக்கர் அப்படின்னு ஒரு படம் வந்தது, லயன் ஆஃப் அரேபியன் சீன் 2021. 5 வருடங்கள் கழித்து 2 பேரும் இப்போ ஒன்று சேர போகிறாங்க. பிரியதர்ஷனும் மோகன்லாலும் 2 பேரும் நிறைய படங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மோகன்லாலோட தான் அவருக்கு ஃபேவரட் ஹீரோ பிரியதர்ஷனுக்கு. கமல்ஹாசன் ரஜினிகாந்த், அலாவுதீனும் அற்புத விளக்கும் 1979க்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் ரஷ்மிகா மந்தனா, விஜய் தேவர்கொண்டா கடைசியாக டியர் காமரேடு 2019 ஒர்க் பண்ணாங்க. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரணபல்லி அப்படிங்கிற ஒரு படம் வரப்போகுது. அதுக்கப்புறம் சூர்யா, த்ரிஷா இவங்க வந்து கடைசியாக நடித்தது 6 படம் 2005. 2 பேர் சேர்ந்து கருப்புல நடிச்சிருக்காங்க. அந்த படம் இந்த மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் தபு, நாகார்ஜுனா அவங்க வந்து கிங் 100, அதாவது நாகார்ஜுனாவோட 100வது படம். கடைசியாக அவங்க வந்து நின்று பெல்லதாத்தா 96ல் 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இந்த ரீயூனியன்லேயே மிக பிரம்மாண்டமான ரீயூனியன்னா அது கமல்ஹாசன் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படம் தான் பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கு. கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் இந்த எல்ஐகே மூவி பார்த்தோன்னா அதில் வந்து ஆண்டவர் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இருப்பாங்க. பின்னாடி அந்த ஆடு ஓடிக்கிட்டே இருக்கும். படம் ஃபுல்லாக அது வந்துக்கிட்டே இருக்கும். அது 4-5 காட்சிகளில் காமிப்பாங்க. இப்போ வந்து இன்னொரு படம் நான் பார்த்தேன். இப்போ பரதநாட்டியம்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் ஒருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் இதுவை மாறி நடிப்பார். அப்போ ஒரு டைலாக் வரும். அவர் என்ன பெரிய கமல்ஹாசனா, பெரிய விஷனரி ஆக்டரு, அப்படியே அந்த கேரக்டராகவே மாறி நடித்து தள்ளிடுவார் அப்படின்னு ஒரு டைலாக் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை வந்து சொல்லக்கூடிய ஒரு டயலாக். அந்த மாதிரி நிறைய கமல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இப்போ இந்த கரா படத்தில் கூட கமல் ரெஃபரன்ஸ் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்னா மிக முக்கியமாக நமக்கு தாய்க்கிழவி ஞாபகம் இருக்கும். தாய்க்கிழவியில் கமல் ரெஃபரன்ஸ் ஹெவியாக இருக்கும். கமல் ரெஃபரன்ஸ் வச்சு தான் அந்த படமே. ஸோ மஞ்சுமல் பாய்ஸுக்கு பிறகு கமல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் படங்கள் வர்றதே இல்லை. அப்படி வர்ற படங்கள் எல்லாமே இப்போ மாபெரும் வெற்றி படங்கள் அமைகிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.